கிறிஸ்துவுக்குள்ளாக நேசிக்கப்பட்ட அன்பு சகோதர சகோதரிக்கு இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகளையும் ஸ்தோத்திரத்தையும் இந்த காலை வேளையிலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலும் கூட இந்த புதிய மாதத்தில் 8வது மாதத்தில் 1ஆம் தேதியில் நம்முடைய வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு வாக்குத்தத்த வசனமாய் இன்றைக்கு நாம் வாசித்து தெரிந்து கொள்ளலாம். மீகா எழுதின புஸ்தகத்தில் 2வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார், கர்த்தர் அவர்கள் முன்னிலையில் நடந்து போவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எழும்பி கொண்டிருக்கிற தடைகள் என்று சொன்னால், என்னால் இதுவரைக்குமே அந்த காரியங்களிலிருந்து மீண்டு வெளியே வர முடியல. மனுஷனால் நொறுக்கப்பட்ட வார்த்தைகள், பேசப்பட்ட வார்த்தைகளிலிருந்து என்னால் மீண்டு வெளியே வர முடியல. வியாதியிலிருந்து பல வருடங்களாக என்னால் மீண்டு வெளியே வர முடியல. வியாபார நஷ்டத்திலிருந்து மறுபடியும் என்னால் மீண்டு வெளியே வர முடியல. குடும்ப பார சுமைகளிலிருந்து என்னால் மீண்டு வெளியே வர முடியலன்னு சொல்லி இப்படிப்பட்டதான பலவிதமான தடைகள் நம்முடைய வாழ்க்கையில எழும்பி கொண்டிருக்கும். இந்த தடைகளை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வசனத்திலே சொல்லுகிறார். பாருங்க, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பதாய் நடந்து போகிறார். தடைகளை நீக்கி போடுகிற இயேசு கிறிஸ்து நமக்கு முன்பதாக நடந்து போகிறவராக இருக்கிறாராம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நாம அவர் கையில ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் அந்த தடைகள் நீக்கப்படும், அந்த தடைகள் உடைக்கப்படும், அந்த பிரச்சனைகள் மாறும், அந்த குழப்பங்கள் மாறும், அந்த கண்ணீர் மாறும், அந்த கவலைகள் மாறும், அந்த போராட்டங்கள் மாறும். அப்போ இயேசு கிறிஸ்துவனிடத்துல நாம போயிட்டு ஒப்பு கொடுத்து, இயேசப்பா இந்த பிரச்சனையை மாற்றுங்க, இந்த போராட்டங்களை மாற்றுங்கன்னு சொல்லி நாம கேட்கும் பொழுதுதான் இயேசு கிறிஸ்து அதை செய்ய வல்லவராயிருக்கிறாராம். ஆகையினாலே இந்த வீடியோவை பார்க்கிற நீங்கள் யாராயிருந்தாலும், இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்று கொள்ளாதவர்களாயிருந்தாலும், விசுவாசிக்காதவர்களாயிருந்தாலும், இதுவரைக்கும் நான் சர்ச்சைக்கே போலன்னு சொல்லி அப்படிப்பட்ட நபர்களாயிருந்தாலும், நான் பைபிளை படிக்கிறதே இல்லையேன்னு சொல்லி சொல்ற நபர்களாயிருந்தாலும், நீங்கள் உங்கள் உள்ளத்திலே, உங்கள் எண்ணத்திலே இயேசு கிறிஸ்துவுக்கு இடம் கொடுத்து நீங்கள் நம்பும் பொழுது உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிறவராய் இருக்கிறார், தடைகளை உடைக்கிறவராய் இருக்கிறார். நீங்கள் ஒரு முறை விசுவாசித்து பாருங்கள், உங்கள் நம்பிக்கையில நீங்கள் உறுதியாய் இருங்கள். இயேசு என் வாழ்க்கையிலே தடைகளை மாற்றுவார். மருத்துவராலே கைவிடப்பட்ட நபர்களை கூட கர்த்தர் விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். வியாதி மரண படுக்கையிலே நான் பெரிய ஒரு நஷ்டத்தின் வியாபாரத்திலே நான் கண்டிருக்கிறேன், அதிலே ஒரு பிரச்சனையிலே சிக்கி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நினைத்தாலும், இயேசு அதிலிருந்து, அந்த தடைகளிலிருந்து உங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த புதிய மாதத்திலே, இந்த 8வது மாதத்திலே 1ஆம் தேதியிலே மாத்திரம் வல்லமை நிறைந்தவராய் இயேசு வெளிப்படுகிறவர் அல்ல. எந்த காலங்களிலும் எந்த சமயத்திலும் அவர் வல்லமை குறைந்து போகாது, அவருடைய மகிமை குறைந்து போகாது, அவர் செய்து கொண்டிருக்கிற அற்புதங்கள் குறைந்து போகாது. எப்பொழுது நாம் கூப்பிட்டாலும் நமக்கு உதவி செய்வதற்காக ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆகையினால் இந்த இயேசுவை உங்கள் வாழ்க்கையிலே ருசித்து பாருங்கள், தடைகளை எடுத்து போடுங்கள் என்று சொல்லி நீங்கள் கேளுங்கள். அவர் உங்களுக்கு முன்பதாய் கடந்து போகிறவராய் இருக்கிறார். வார்த்தையை நம்புங்கள். இயேசு கிறிஸ்து பரிசுத்த வேதாகமத்திலே சொல்லப்படுகிற வார்த்தையை நீங்கள் நம்பும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஆகினாலே அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை நீங்கள் தூரத்தில் இருக்கலாம், இது என்ன ஒரு வீடியோ என்று சொல்லி கவனித்து கொண்டிருக்கலாம். நீங்கள் யாராய் இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவை உங்கள் உள்ளத்தில் நம்பும் பொழுது, உங்கள் எண்ணத்தில் இயேசு கிறிஸ்துவை நினைக்கும் பொழுது, உங்களுக்கு உதவி செய்வதற்காகவே அவர் அநேக தேவ தூதர்களை
உண்டாக்கி உங்களுக்கு அனுப்புகிறவராய் இருக்கிறார். ஆகையினாலே தேவ தூதர்கள் இன்றைக்கும் நமக்கு உதவி செய்வதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வைத்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த வீடியோவை இதுதான் முதல் முறையாய் நான் பார்க்கிறவளாய் இருக்கிறேன் என்று சொன்னாலும் சரி, நீங்கள் இதை கடைசி வரைக்கும் இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நிச்சயமாக உங்களை ஆளுகை செய்யும். அவருடைய பிரசன்னத்தை நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலே உணர்வீர்கள். உங்களுக்காக நான் செபிக்க பிரயாசப்படுகிறேன். நீங்கள் இருக்கிற இடங்களிலே உங்கள் கண்களை மூடி இந்த இயேசப்பாவை உள்ளத்தில் நினைச்சுக்கிங்க. உங்கள் கஷ்டங்களை மாற்றுவார். நல்ல ஆண்டவரே இயேசப்பா, அந்த காலை வேளைக்காய் உம்மை துதிக்கிறோம் இயேசப்பா. அந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய், விடுவிக்கும்படியாய், பிரச்சனைகளை மாற்றும்படியாய், குழப்பங்களை மாற்றும்படியாய், கண்ணீரை மாற்றும்படியாய், அவர்கள் ஏற்பட்டிருக்கிற நஷ்டங்களை மாற்றும்படியாய் செபிக்கிறேன் இயேசப்பா. ஒவ்வொருவரையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இதுவரைக்கும் கேட்காதவர்கள், இயேசுவே உம்மை அறியாதவர்கள், உணராதவர்கள் எல்லாம் தொட வேண்டுமாய் செபிக்கிறேன். தேவ பிரசன்னம் அவர்கள் மீது இறங்கட்டும். தேவ வல்லமை இறங்கட்டும். வரவேளை இயேசுவே உம்மை கேலி செய்கிற நபராய் இருந்தாலும், கிண்டல் செய்கிற நபராய் இருந்தாலும், உம்மை நம்பாத நபர்களாயிருந்தாலும், உம்மை விசுவாசிக்காத நபர்களாயிருந்தாலும், யாராயிருந்தாலும் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன். அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு, உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார். அநேக காரியத்திலே நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்கள், அநேக காரியத்திலே புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த மாதத்தில் இயேசு கிறிஸ்து உங்கள் கண்ணீரை துடைப்பார், உங்கள் கவலைகளை மாற்றுவார், உங்கள் போராட்டத்தை எல்லாம் மாற்றுவார். உங்களுக்காக நான் செபித்திருக்கிறேன். நிச்சயமாக இயேசு கிறிஸ்து உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.